ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ காரசாரமான ஒரு சோயா சுக்கா சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் நான் 200 கிராம் சோயா எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 20 to 25 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ஊறி சாஃப்டாக வெந்து போகும். அடுத்தது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்து வச்சா போதும். இப்போ 2 பச்சை மிளகா அதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கட்டி பூண்டு, அதில் ஒரு 7லேருந்து 8 பல் இருக்கும். அதையும் நல்லா உரித்து எடுத்து வச்சுட்டு நம்ம அதை தட்டி வச்சுக்க போகிறோம். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து இந்த சைஸில் எடுத்தால் போதும். இதையும் நல்லா கட் பண்ணி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வச்சுக்கோங்க. இப்போது எந்த அளவுக்கு தட்டணும்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கணும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் வரும். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து வதவதன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கும் போது தான் அதோட டேஸ்ட் தெரியும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அப்போ இன்னும் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். அடுத்தது ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்தது மல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன். இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் கறி மசாலா பொடி இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். மசாலா ஸ்பைசஸ் எதுவுமே ட்ரை ஆக விடக்கூடாது. கருகிருச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போது ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். எல்லா மசாலா இன்க்ரீடியன்ஸும் அந்த தண்ணியில் நல்லா கலங்கணும். கலங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயாவையும் ஆட் பண்ணிக்கணும். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. வேணும்னா அந்த சோயாவை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுனால தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா உள்ளே ட்ரை ஆகிருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சோயா சுக்கா வந்து மட்டன் சிக்கன் டேஸ்ட்டில் வந்து செம்மையாக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக வதங்கியிருக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேஸ்டான சோயா சுக்கா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.